எக்ஸ்கியூஸ் மீ, எங்க ஜெனரல் வார்டு எங்க இருக்கு? நேரா போங்க மேடம். தேங்க் யூ. ஹலோ மா, வாங்கம்மா. குழந்தைக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, குழந்தை விளையாடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து லேசா அடிபட்டுச்சுமா. இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க, இது உனக்கு சின்ன அடியா? குழந்தைய கவனமா பாத்துக்கிறத விட அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? அதுக்கு தானே மாசம் மாசம் உனக்கு பணத்தை இறக்கிறேன். இப்படி அசால்ட்டா இருந்தா எப்படி? கவனமா தான் இருந்தேன். குழந்தை குடிக்க தண்ணி கேட்டுச்சு, எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கீழே விழுந்துருச்சுமா. ஆமா, இப்படி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லு. டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. காயம் செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. சாயந்தரமா ஒரு ஊசி போட்டுட்டு கூட்டிட்டு போக சொல்லிருக்காங்கம்மா. குழந்தைக்கு ஊசி போடுறதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா நர்ஸும் களைச்சு போயிட்டாங்கம்மா. இதுல சாயந்தரம் ஒரு ஊசி எப்படிதான் போட போறாங்களோ. என் சமத்து குட்டியில அடம் பிடிக்காம ஊசி போட்டுக்கணும், அப்பதான் காயம் ஆறும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஊசி போட்டுக்கிட்டா சித்தி உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தர, சரியா? அப்புறம் நர்ஸ வலிக்காம ஊசி போட சொல்லு. சொல்லிட்டேன், சரியா? நான் இப்ப போயிட்டு சீக்கிரமா உன்னை பார்க்க வரேன். அப்போ ஐஸ்கிரீம், சாக்லேட், பொம்மைன்னு எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? இப்ப படுத்துக்கிறியா? சரி, படுத்து. நீ வெளியில வா. இங்க பாரு, இனிமே குழந்தைய தனியா விடாம கூட இருந்து கவனமா பாத்துக்கோ, இல்லன்னா தொலைச்சிடுவேன் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 15 நாள் தான், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானே குழந்தைய பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன், ஜாக்கிரதை. செலவுக்கு பணம் இருக்குல்ல? வேணுமா? இந்தா, போதுமா? அம்மா, குழந்தைய நல்லா பாத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல. அக்கா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? ஹேய், நலங்க உனக்கு தாண்டி. அதுக்கு நீயே வேலை பாப்பியா? நீ போய் முதல்ல புடவைய மாத்து. ஊர்க்காரங்களும் உங்க சொந்தக்காரங்களும் வரப்போறாங்க, போ. முன்ன பின்ன தெரியாத ஊர்க்காரங்க எல்லாம் வரப்போறாங்க. எனக்கு சொந்தமா இருந்து எதுவுமே கண்டுக்காம கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்காங்க. என்னத்த சொல்ல? ஏய், யாருடி? யாரு உனக்கு சொந்தமாக போறாங்க? வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்க. என்னைக்குமே நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆகவே முடியாது. நடக்காத கல்யாணத்துக்கு என்னமா கூத்து பண்றா பாரு. எது நடக்காத கல்யாணம்? எல்லாம் நடக்கும். நீங்க முன்ன நின்னு ஆசீர்வாதம் பண்ணதான் போறீங்க. பகல் கனவு காணாது. என் கனவு நிஜமாகிறத நீங்க பாக்கதானே போறீங்க அத்தை. அத்தை, நாம எதுக்கு இவ கூட எல்லாம் போய் சரிக்கு சமமா நின்னு பேசிட்டு இருக்கணும்? அவ என்னமோ பண்ணிட்டு போறா, விடுங்க. அப்படி சொன்னா எப்படிக்கா? நீங்களும் இதுல கலந்துக்கணும்ல. ஏங்க, என்னங்க இந்த கோலத்துல இருக்கீங்க? போங்க, போய் பேண்ட் சட்டை இல்ல வேட்டி எடுத்து கட்டிக்கோங்க. நான் எதுக்கு கட்டிக்கணும்? என்ன லூசா நீ? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? எனக்கு ஊர்க்காரங்க முன்னாடி நீங்க நலங்கல வைக்கணும்ல, அதுக்கு இப்படி இருந்தா எப்படிங்க? போங்க 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 போங்கங்க. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அடிச்சு பல்ல உடைச்சிரும். ஏங்க இருங்க, இவ சொன்னா அது நடந்துருமா என்ன? இத பாரு, நீ என்ன பண்ணாலும் என் புருஷன் உனக்கு நலங்கு வைக்கவே மாட்டாரு. அப்படியா? பார்க்கலாம். உன் கண்ணு முன்னாடியே அவர் எனக்கு நலங்கு வைப்பாரு. நீயே வைக்க சொல்லுவ பாரு. ச்சே.
வாங்கக்கா. அவ கிடக்குறா விடு. நீ வா அமுதா. வா மாமா. என்ன சக்கரை கசப்பா இருக்கா? ஏண்டா உனக்கு என்ன திமிரு இருந்தா சிங்கத்தோட குகைக்குள்ளேயே வந்து வாலாட்ட நினைச்சிருப்ப. அதான் இப்ப உன்னோட வாலை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கிட்டு இருக்கும். நீ ரொம்ப பாதுகாப்பா எனக்கு தெரியாம இருக்கிறதா நினைச்சியா? நானும் உன்னை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கதான் நீ யாருன்னு தெரியாத மாதிரி இருந்த. சமயம் வரும்போது பயன்படுத்தலான்னு இருந்தேன். அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. என்ன அண்ணே, வயலை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க. அப்பப்ப தண்ணி மட்டும் காட்டுங்க. கரெக்டா? வணக்கம். ஐயா, என் பேச்ச மதிச்சு உங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுல என்னமா இருக்கு? நீ நம்ம ஊரு பொண்ணாயிட்ட, நீ கவலையப்படாத. உனக்கு எதுவா இருந்தாலும் இந்த ஊருக்காரங்க உறவுக்காரங்களா நாங்க வந்து நிப்போம்மா. என்னம்மா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? நலங்க ஆரம்பிச்சிட வேண்டியதானே? என் கூட பிறந்த அக்கா இருந்தா கூட இப்படி எனக்காக பண்ணிருக்க மாட்டாங்க. அக்கா, உங்க கையால எனக்கு நலங்கு வைங்க. ம். தடவு தடவு, நல்லா தடவு. இப்ப தெரிஞ்சிரும். ஏங்க, நீங்க வாங்க. உங்க வீட்டு சார்பா நீங்க முதல் நலங்கு வச்சு ஆரம்பிங்க.